வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6 முதல் 9 வரை இடம்பெற்றுள்ள ஒரு மதிப்பெண் வினாக்களினுடைய தொகுப்பு. வினா எண் 1. சிற்பக்கலை பற்றி குறிப்பு காணப்படும் நூல் எது? விடை தொல்காப்பியம். வினா எண் 2. பல்லவர் கால சிற்பங்கள் காணப்படும் இடம். விடை மலைக்கோட்டை. வினா எண் 3. கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை யாருடைய காலத்தில் வளர்ச்சி பெற்றது? விடை சோழர் காலம். வினா எண் 4. 2ஆம் ராஜராஜன் கட்டிய கோவில். விடை தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில். வினா எண் 5. கொடும்பாளூரில் உள்ள மூவர் கோயில் சிற்பங்கள் யாருடைய காலத்தில் அமைக்கப்பட்டவை? விடை 2ஆம் பராந்தக சோழன். வினா எண் 6. பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை கற்றுண்களை அமைத்தவர் யார்? விடை விஜயநகர மன்னர். வினா எண் 7. அருக கடவுளின் உருவத்தை சிற்பங்களில் ஆக்கியவர்கள். விடை சமண மதத்தினர். வினா எண் 8. மைவனம் என்பதனுடைய பொருள். விடை மலை நெல். வினா எண் 9. விழியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு, கலைநய சிற்பங்கள் யார் காலத்தில் உரியது? விடை நாயக்கர் காலம். வினா எண் 10. ராவண காவியத்தின் ஆசிரியர் யார்? விடை புலவர் குழந்தை. வினா எண் 11. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உரைக்க வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் யார்? விடை அறிஞர் அண்ணா. வினா எண் 12. புலவர் குழந்தை யார் வேண்டுகோளுக்கிணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார்? விடை பெரியார். வினா எண் 13. நாகசுரம் எந்த மரக்கட்டையால் செய்யப்படுகிறது? விடை ஆச்சா. வினா எண் 14. 2010 நாஞ்சில் நாடனின் எந்த படைப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? விடை சூடிய பூ சூடர்க்க. வினா எண் 15. திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை எவை? விடை தீர்த்தங்கரர் உருவங்கள். வினா எண் 16. திருக்குறள் கதைகள் நூலை எழுதியவர் யார்? விடை கிருபானந்த வாரியார். வினா எண் 19. உலகத்துக்கு அச்சாணி போன்றவர் யார்? விடை உழுபவர். வினா எண் 18. அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் யாராக மாறிவிடுவான்? விடை அறிவில்லாதவன். வினா எண் 19. அதிர புகுத கனா கண்டேன். யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? விடை ஆண்டாளின் கனவில் கண்ணன். வினா எண் 20. இந்திய தேசிய இராணுவத்தில் யாருடைய பெயரில் பெண் படை உருவாக்கப்பட்டது? விடை ஜான்சி ராணி. வினா எண் 21. இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு நூலை எழுதியவர் யார்? விடை மா சு அண்ணாமலை. வினா எண் 22. இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் வான்படை சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக எந்த நாட்டிற்கு சென்றனர்? விடை ஜப்பான். வினா எண் 23. இம்பீரியல் மிலிட்டரி அகாடமிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை? விடை 45. வினா எண் 24. கியூசு எனப்படும் தீவு உள்ள நாடு எது? விடை ஜப்பான். வினா எண் 25. நேதாஜியை கண்டு கோபம் கொண்ட ஆங்கில பிரதமர் யார்? விடை சர்ச்சில். வினா எண் 26. இந்திய தேசிய இராணுவம் 1944ஆம் ஆண்டு இந்தியாவிற்குள் எப்பகுதியில் மூவண்ண கொடியை ஏற்றியது? விடை மணிப்பூர். வினா எண் 27. 125 ஆண்டுகளாக ஞாயிற்றுக்கிழமை அன்று கூடும் சந்தை எது? விடை போச்சம்பள்ளி சந்தை. வினா எண் 28. பூச்சந்தைக்கு பெயர் பெற்ற இடம் எது? விடை தோவாளை. வினா எண் 29. இந்திய தேசிய இராணுவத்தை முதலில் உருவாக்கியவர்கள்? விடை ஜப்பானியர். வினா எண் 30. சீவக சிந்தாமணியில் கூறப்பட்டுள்ள நாட்டின் வளம்? விடை ஏமாங்கத நாட்டு. வினா எண் 31. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு நூலின் ஆசிரியர் யார்? விடை மு மேத்தா. வினா எண் 32. முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் எந்த நாட்டை அச்சமில்லாத நாடாக கூறியுள்ளார்? விடை சேரநாடு. வினா எண் 33. ஏற்கள சிறப்பு போர்க்கள சிறப்பு நாடாக முத்தொள்ளாயிரம் கூறுவது எது? விடை சோழ நாடு. வினா எண் 34. தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டப்பட்டவர் யார்? விடை பெரியார். வினா எண் 35. ரேவதி என்னும் புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார்? விடை நா பிச்சமூர்த்தி. வினா எண் 36. புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலை எழுதியவர் யார்? விடை வள்ளிக்கண்ணன். வினா எண் 37. சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? விடை 1925. வினா எண் 38. இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று கூறுவது? விடை தாவோவியம். வினா எண் 39. பெரியாரின் சிந்தனைகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? விடை வே ஆணைமுத்து. வினா எண் 40. தென்னாட்டு பெர்னான்சா என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை அறிஞர் அண்ணா. விடை 41. முண்டி மோதும் துணிவே இன்பம், இவ்வழியில் இன்பமாக உருவகப்படுத்துவது? விடை துணிவு.
வினாயன் 42 லாவோட்சு என்பவர் வாழ்ந்த நாடு எது? விடை சீனா. வினாயன் 43 ஹனுமான் நவ இந்தியா இதழ்களில் பணியாற்றியவர் யார்? விடை நா. பிச்சமூர்த்தி. வினாயன் 44 குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்று கூறும் நூல் எது? விடை புறநானூறு. வினாயன் 45 பரந்த மனப்பான்மையும் விரிவான ஆளுமையும் வளர்த்த இலக்கியம்? விடை அகத்திணை இலக்கியம். வினாயன் 46 நன்மையே நன்மைக்காகவே செய்து பேர் பெற்றவர்? விடை ஆய். வினாயன் 47 சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தரும் என்று யார் யாரிடம் கூறியது? விடை பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனிடம். வினாயன் 48 நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் என்று கூறியவர்? விடை மார்க்ஸ் அரேலியஸ். வினாயன் 48 2016 ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? விடை ஒரு சிறு இசை. வினாயன் 50 பெருங்கடுக்கோ என்பவர் எந்த மரபை சார்ந்த அரசர்? விடை சேர மரபை சார்ந்தவர். வினாயன் 51 சமுத்திரத்தின் எந்த படைப்புக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? விடை வேரில் பழுத்த பலா. வினாயன் 52 இலக்கியத்தில் முதலில் நிலத்தை பிரித்தவர்? விடை தொல்காப்பியர். வினாயன் 53 1995 ஆண்டு உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம்? விடை தஞ்சாவூர். வினாயன் 54 1974 ஆண்டு உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம்? விடை யாழ்ப்பாணம். வினாயன் 55 எல்லோருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும் என்று கூறியவர்? விடை சனகா. வினாயன் 56 இந்தியாவிலுள்ள ஆங்கிலேயர் இராணுவத்தை பற்றி ஒற்றறிய நீர்மூழ்கி கப்பல் மூலம் எந்த இடத்திற்கு அனுப்பினர்? விடை கேரளம். வினாயன் 57 இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்தவர் யார்? விடை தில்லான். வினாயன் 58 அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்ற கோட்பாட்டை கொண்டவர் யார்? விடை தி. ஜானகிராமன். வினாயன் 59 இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றவர் யார்? விடை தில்லான். வினாயன் 60 மாட்டுச் சந்தைக்கு பெயர் போன ஊர்? விடை மணப்பாறை. வினாயன் 61 பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை மதுரை காஞ்சி. வினாயன் 62 மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை கூறும் நூல்? விடை மதுரை காஞ்சி. நன்றி.